20 செய்யும். அதான் சொல்லுவாங்க, வேலை கொண்டு எரிந்தா வேகம் இருக்கிற வரைக்கும் தான் அது பாயுமா. வேலை கொண்டு எரிதம்னு வைங்களேன், எவ்வளவு வேகம் இருக்கும் அவ்வளவு தூரத்துல போய் அந்த வேலை பாஞ்சு நிக்கும். ஆனால் பணம் மட்டும் பாதாளமும் தாண்டி போகுமா. கண்டிப்பா அந்த அளவுக்கு பணத்துக்கு பவர் இருக்கு. இப்போ எப்படி காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் மனமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதில்லை, இது போகும் போது சொல்வதில்லை. காசேதான் கடவுளடா, கடவுளுக்கே தெரியுமாடா. நீ சொன்ன மாதிரி கோயிலுக்குள்ள போறோம்னு இல்லையே, சரி தாம்பளத்துல 100 ரூபாய் போட்டா சாமி கிட்டத்துல போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்பெஷல் கட்டணும். ஸ்பெஷல் தோசையா? அப்போ அதனால என் மன்னா நாகராஜா, பிள்ளை இல்லாமலே செத்து போனால் கூட நமக்கு மோட்சமே கிடையாது. அதனால என் மன்னா நாகராஜா, இனியும் நாமல் இப்படியே இருந்து கொண்டே இருந்தோமானால் பெண்ணாக நானும் பிறக்கலாமா. மண்ணாய் பிறக்கும் பாக்கியமும் இல்லை. சரி, நான் ஒரு கல்லா பிறந்திருந்தா, கல்லாய் பிறந்திருந்தா கல்லெடுக்கும் சிற்பி வந்து கருச்சிலையாக அடித்து கடவுளா பேரை சொல்லி என்ன கையெடுத்து வணங்கி வைப்பாங்களே, அந்த பாக்கியமும் எனக்கு இல்லை. சரி, ஒரு மரமாக நான் பிறந்திருந்தா மரம் மட்டும் ஆசான் வந்து என்னை மரமாக விட்டு கோவிலுக்கு கதவாக கொடி மரமாக வைத்து என்னை கும்பிட்டு வணங்குவார். அத்தனைக்கும் இல்லாமல் மலடி மலடி என்று பேரெடுத்து நம்பாவே நான் அத்தனைக்கும் இல்லாமல் இல்லாமல் அண்ணா இத்தனைக்கா பெற்று
அதானே கேட்டேன். பிள்ளை இருந்தாலும் குறை பேச வேண்டியிருக்கு, சரி. பிள்ளை இல்லைனாலும் ஏதாவது குறை கேட்க வேண்டியிருக்கு. ஆமா. ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் அதுக்கு ஏதாவது பேசுவாங்க, பேசுவாங்க. ஒரே பொட்ட பிள்ளையா இருந்தாலும் அதுக்கு ஏதாவது பேசுவாங்க. அதாவது பிள்ளை இல்லைன்னா குறை பேச வேண்டியதுதான். பிள்ளை இருந்தா என்ன குறை பேசுவாங்க? அதாவது பிள்ளையே இல்லைன்னு வச்சுக்கேன், சரி, பிள்ளையே இல்லைன்னு அவளை மலடின்றுவா. நான் மலடின்னு பேசுவாங்க. 10 வருஷம் ஆகுது அவளுக்கு புழு இருக்கா பூச்சி இருக்கா, கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் முடிஞ்சு 11 பிறக்க போகுது. பிள்ளையும் இல்ல பிள்ளையும் இல்ல, இல்ல இல்ல, அப்போ பிள்ளையே இல்லைன்னு அவளை மலடின்றுவா. மலடிம்பா. ஒரு பிள்ளையை பெற்று எடுத்தா அவளை கிழவின்றுவா. பிள்ளை பெற்றாச்சுன்னா கிழவி தானே. இல்ல பொம்பளை ஒரு குழந்தையை பெற்று எடுத்த பிறகு சரி, ஒரு நல்ல சேலையை கட்டி நல்ல பூ வச்சு பொட்டு வச்சு தங்க நகையெல்லாம் போட்டு ஆமா, தங்க நகை போட்டு அலங்காரம் பண்ணி பண்ணி பொம்பளை நம்ம மேற்கும் கிழக்கு ஒரு முறை போயிட்டு வந்துருங்க பாப்போம். ரோட்ல போனோம்னா தெருவுல உள்ளவன் சொல்லுவா, என்ன சொல்லுவா? 4 பிள்ளைகளை பத்து ஆளாக்கி பிள்ளை ஒன்ன பாரு என்ன பாருன்னு இருக்க, இருக்க மேற்கும் கிழக்கு மினுக்கிட்டு வாரா. அவங்க சொல்றதுல ஒரு நாய் இருக்கு அப்படின்னு பேசுவாங்க. அவங்க சொல்றதுல ஒரு நாய் இருக்கு. என்ன நாய் இருக்கு? என்னன்னு கேட்கணும். கோடி வேட்டி வந்து ஒரு வெள்ளை. சரி. வெள்ளனா என்னது? வெள்ளனா துவைக்கணும். ஒரு வாட்டி துவைச்சா அந்த கோடி வேட்டி அது பழைய வேட்டி ஆகி போகும். சரிதான். குமரி பொண்ணு வந்து ஒரு குழந்தை. குமரி பொண்ணு ஒரு குழந்தைய பெற்று எடுத்துட்டான்னா சரி, அவன் கிழவின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப நீ கிழவன் தானே? நான் கிழவன் தான். அப்படி சொல்லு. நான் யார் இல்லைன்னு சொன்னது? வேட்டையும் வாழ்க்கையும் ஒன்னாயா? அப்படித்தான் வச்சுக்கிட்டு நடத்துறாங்க. சரி. அப்போ குழந்தையை பெற்று எடுத்து அவரை கிழவிம்பா. கிளம்பிம்பா. ஆம்பளை பிள்ளையா இருந்ததுன்னு வையி, சரி, அதுக்கு பேசுவாங்க என்ன பேசுவாங்க? பொன்னடி எத்தவா கொல்லியா பெற்று இடுக்கிருக்கா இவ காணி கழிச்சு ஆடுவதற்கு. நாளைக்கு செத்தனைக்கு முக்கால் உட்காந்து அழகுக்கு யாரு ஒரு ஒப்பாரி வைக்க ஒரு பொட்ட பிள்ளை இருக்கா கிடையாது அப்படின்னு பேசுவாங்க. பேசுவாங்க. ஒரே பொட்ட பிள்ளையா இருந்ததுன்னு வையி, அதுக்கு பேசுவாங்க என்ன? வீடு முழுக்க பொட்ட படைகளா பெத்து போட்டிருக்கா, பெத்து போட்டிருக்கா. கொல்லி வைக்க ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கா. கிடையாது கிடையாது. இவ எதை வித்து இந்த பிள்ளைகளை கட்டி கொடுக்க போறா உணரலாம யாரு பொட்ட பிள்ளை பெத்து போட்டிருக்கா அப்படின்னு பேசுவாங்க. பேசுவாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? என்னமா தெரியுது? வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் ஐயங்க மதுதானடான்னு இருக்கான். அப்படின்னு இருக்கா அப்படின்னு இருக்கா. நம்ம இப்படி போனா உலகம் இப்படி வரும், இப்படி சுத்தி வரும். நம்ம இப்படி போனா உலகம் இப்படி வரும். அப்படி சுத்தி வரும். நம்ம எந்த பக்கம் போனாலும் ஏதாவது பேசத்தான் போறாங்க. நம்மள வாழையும் விட மாட்டான் சாவையும் விட மாட்டான். அதனால 1000 பேர் 1000 வார்த்தைகளை சொன்னாலும் அடுத்தவன் 1000 பேசுவான். அவன் பாட்டுல பேசிட்டு போறான். நம்ம வாழ்க்கை நமக்கு சரியா இருக்கா, நமக்கு பிடிச்சிருக்கா, நம்ம கரெக்டா இருக்கோமா, நமக்கு நம்பிக்கை இருக்கா, அது மட்டும் போதும். அது மட்டும் போதும். நம்மளை நம்பி நம்ம வாழ கத்துக்கணும். அடுத்தவனுக்காக வாழக்கூடாது. அடுத்தவனுக்காக வாழணும்னு நினைச்சா ஏன் தெரியுமா ஐயா? 10 பேர் 100 பேர் இருக்காங்கன்னா 100 நம்ம வில்லுப்பாட்டுக்கு இப்ப வந்திருக்கோம்னு வச்சுக்கேன். நம்ம வில்லுப்பாட்டு படிக்க வந்திருக்கோம்னா இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாரையுமே நம்ம திருப்திப்படுத்த முடியாது. யாராவது ஒருவருக்காவது மனசுக்குள்ள நினைப்பு இருக்கும், ஒருவேளை இந்த பாட்டை இப்படி படிக்கலாமோ, ஒருவேளை இப்படி படிக்கலாமோ அப்படின்னு யாராவது ஒருத்தருக்காவது மனசுக்குள்ள இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையிலேயுமே யாருக்கும் எதையும் செய்து யாரையும் திருப்திப்படுத்தவே முடியாது. நமக்கு நம்ம மனசார செய்யணும், நம்ம வாழ்க்கையை கடந்து போகணும். 4 பேர் நினைப்பாங்க கொடை அடிக்க என்ன தம்பி என்ன கொடைக்கு கொடைக்கு தனியா ஆடிக்கிட்டு மட்டும் அடிக்கான், ஆடு அசைய மாட்டேக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. 4 பேர் கொடை அடிக்க பையன் பரவாயில்ல அடிக்காரு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நினைவுகள் இருக்கும். அதனால அம்மா என் நாளைக்கு நீ பிள்ளை இல்லைன்னு கவலைப்படாத. தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். அதனால திக்கற்றவர்களுக்கெல்லாம் இந்த காளியம்மாவே நமக்கு துணை இருப்பார். அதனால சிவனை எண்ணி நாமல் அரும்பெரும் தவங்களையே இருக்க வேண்டும் என்று நாகராஜனும் நாகக்கண்ணியும் அவர்கள் எப்படி தவம் இருக்க வருகிறார்கள் தெரியுமா? வெள்ளை சமாதானம்
பூசி தவங்களை செய்து வருகிறார் நாகராஜனும் நாகக்கண்ணியும். ஒரு நாள் தவம் இருந்தார்களா? ஒரு வாரங்கள் தவம் இருந்தார்களா? 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணியே தவம் இருந்து வந்தார்கள். உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா ஏன் உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சகா என் ஆபத்து குடையோனே ஈசா இறைவா என்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து 12 வருடமாகவே தவங்களை செய்து வருகிறார்கள். 12 வருடமாக தவம் இருந்தும் பகவான் சிவபெருமான் வரவே இல்லை. ஏ பெரியம்மா, இப்படி தூங்கலாமா? நானும் அப்பவே பார்க்கேன். அவ நினைக்கவோ என் உடம்புக்கு வர்றது உனக்குன்னு தெரியும். அதாவது தூங்குதவங்களை வந்து நம்ம தப்பாவே சொல்லக்கூடாது. அந்த அம்மா இப்ப சொர்க்கத்துல இருந்தாங்க, நம்ம சொன்ன உடனே கீழே வந்துட்டாங்க. ஏன் தெரியுமா தூங்குறவங்களை தவறா சொல்லக்கூடாது? கண்ணை முழிச்சுக்கிட்டே இருந்தவங்க கூட கதையை விட்டுருவாங்க. கண்ணை மூடிக்கிட்டே இருக்கவங்க கதையை கவனமா கேட்பாங்க. ஏன் தாத்தா சொல்லுவதை கேளு. கண்ணை முழிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வையி. இப்ப அம்மாவுடைய ஆலயத்துக்கு நிகழ்ச்சி பண்ணுவதற்கு நம்ம வந்திருக்கோம். வந்திருக்கக்கூடிய மக்கள் உன்னைய பாப்பாங்க, தாத்தாவை பாப்பாங்க, என்னைய பாப்பாங்க. அப்போ உன்னைய பார்க்கும்போது ஏதாவது ஒண்ணு நினைப்பாங்க. என்ன நினைப்பாங்க? கொடாடிக்கு தொம்பிக்கு 17 வயசு இருக்குமா? ஒரு தாய் சொல்லுவாங்க. உடனே பக்கத்துல உள்ள தாய் சொல்லுவாங்க, நீ சும்மா இருந்தா அந்த கொடாடிக்கு தம்பிக்கு 16 வயசு தான் இருக்கும், அவள் அழகா இருக்காரு அந்த தம்பி அப்படின்னு பேசுவாங்க. கொடாடிக்கு தொம்பிக்கு 16 வயசு தான் இருக்கும் அந்த தொம்பிக்கு. இந்த தொம்பிய பாருங்க. அப்போ உன்னைய பார்க்கும்போது ஒண்ணு நினைப்பாங்க, தாத்தாவை பார்க்கும்போது ஒண்ணு நினைப்பாங்க. எப்படி? படிக்க ஆளுக்கு 90 வயசு இருக்குமே, இந்த மனுஷன் யாரு ஜாயிண்ட் பாட்டு படிக்க வர சொன்னா? ஆனாலும் உனக்கு இவ்வளவு வந்தது ஆகாது தாத்தா. உனக்கு 17, அவனுக்கு 90. மண்டையில தலையில வழுக்கடிச்சிருச்சு. எனக்கு வழுக்கடிச்சிருக்கா? எப்படி இளம் வழுக்கு? அவருக்கு 17 வயசு. அப்போ பாக்குறவங்க ஒன்னா ஒரு மாதிரி நினைப்பாங்க, தாத்தா ஒரு மாதிரி ஏதாவது நினைப்பாங்க. என்னைய பார்க்கும்போது ஏதாவது ஒண்ணு நினைப்பாங்க. என்ன நினைப்பாங்க? தாய்மார்கள் என்ன நினைப்பாங்க? ஒரு பெண்ணினுடைய உள்ள ஒரு பெண்ணுக்கு தானே தெரியும். தாய்மார்கள் நினைப்பாங்க, இந்த புள்ள இந்த சேலை எங்க எடுத்திருப்போம்? தலையாடுறாங்க பாத்தியா? இந்த புள்ள இந்த சேலை எங்க எடுத்திருப்போம் அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பாங்க. ஒரு சில பேர் நினைப்பாங்க, இந்த புள்ள போட்டிருக்கிறது தங்கமா இருக்குமா இல்ல கௌரிங்கா இருக்குமா? தங்கத்துக்கே மதிப்பெல்லாம் போச்சு. ஏமியா சிவப்பா இருக்கிறதுனால கருத்தாளு தங்கம் போட்டு போட்டா எடுப்பா இருக்கும். அப்போ பாக்குறவங்க வந்து பல மாதிரி நினைப்பாங்க. இந்த பொண்ணு சிவப்பா இருக்கால அடிக்கடி பீஸ் வாஷ் பண்ணுவாளோ? பீஸ் வாஷ் இல்லையா, ஃபேஸ் வாஷ். நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு நினைப்பாங்க. என்னைய கேவலப்படுத்துறவங்க நமக்கு அது தெரிய மாட்டேங்குதா? அப்போ கண்ணு நம்மளை பார்த்து கொண்டே இருந்தாலும் கண்ணு நம்மளைத்தான் பார்க்கும், ஆனா கவனம் வந்து வேற எங்கேயோ இருக்கும். ஆனா அந்த பெரியம்மா கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாங்க பாரு, கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும், ஆனா கதையை வந்து கவனமா கேட்பாங்க. வரவே அதனால நீங்க ஒரு பக்கம் தூங்குங்க, நாங்க ஒரு பக்கம் படிக்கிறோம். அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் 12 வருடமாக தவம் இருந்து வரும்போது சிவபெருமான் வராமலே இருக்கிறார்.
அந்த இறைவனை எண்ணி அழுது புலம்பினார்கள். எப்படி ஐயா? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. சாமி என்ன குற்றம், என்ன குற்றம், நான் என்ன குற்றம் செய்திட்டேனோ, சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, பாராமல் இருப்பதேனோ, சம்போ சங்கரா, எங்களை பாராமல் இருப்பதேனோ, சம்போ சங்கரா. சாமி படியளக்கும், படியளக்கும், படியளக்கும் பரம்பொருளே, சிவ சம்போ சங்கரா, பாலர் செய்யும் தவத்தை பாரு, இந்த பாலர் செய்யும் தவத்தை பாரு. இந்த பாரு தாத்தா, கம்பு சுத்துன்னு மைக்கு வெளிஞ்சு போச்சு. இப்போ மைக்கார அண்ணாச்சி புடிங்கிட்டு போக போறாரு. ஏற்கனவே நெத்தில பட்டு 4 தையல் போட்டு அவருக்கு இந்த மொபைல் போனை பார்த்த உடனே பவர் ஏறும் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் கிடையாது. மழையை ஆகுவோம். பழைய நினப்பு அவன் 40 வருஷத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா அடியப்பா சுத்துனா சுத்து அப்படி சுத்துவேன். அடியப்பா ஊரையா ஊரை சுத்த மாட்டேன். அப்படி சுத்துவேன் கம்புலேட்ல. ஆமா இப்ப ஒண்ணும் ஒப்பேர்ல. இப்போ வந்து வயசு ஆக ஆக அப்படியே அந்த பழைய யோகத்துல ரேஜா சுத்தி பார்த்தேன். சுத்தி சுத்தி ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுத்த முடியல கீழே இறங்கி சுத்தி. கீழே இறங்கி சுத்துனா இதோட நல்லா இருக்கு. இல்ல கோயில சுத்தினா கூட புண்ணியம் தான் உனக்கு. ஒரு தேவை கும்பத்தை மட்டும் நந்தன் வை. எப்படி? நிறைய கும்பம் இருக்கு பாத்தியா? ஆ, அந்த கும்பத்தை தண்ணியா தலையில வச்சு என் மாடு அப்ப நீ ஆட்டத்துக்கு தான் போகணும் பார்த்துக்கோ. நம்ம அப்பனுக்கு தான் போகணும். அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் சரி சிவபெருமானை எண்ணி தவமிருந்த மகிமையினாலே ஆமையா ஆடாத கைலாசம் ஆடுதையா செய்யுதையா அங்கே நகராத கைலாசம் ஆதி கைலாசம் அங்கே நகர்ந்து ஆடுதையா ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது ஆமையா நகலாத கைலாசம் நகண்டு மெல்ல ஆடும்போது ஆடும்போது அப்பந்தான் ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய சிவபெருமான். என்ன செய்கிறார்? ஒரு நாளும் இல்ல திருநாள இந்த கைலாசம் ஏன் இப்படி ஆடுது எனக்கு ஆடுது. அப்படின்னு பார்க்கும்போது ஆஹா நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய தவங்களை ஆண்டவன் கண்டார். நான் கண்டார். கண்டும் காணாதவரை போலவே இருந்தார். ஆகியிருந்தார். ஏனென்றால் இந்த சென்மத்திலே இருவேருக்கும் பிள்ளை இல்லை என்பது இறைவனுக்கு தெரியும். தெரியும். அப்போ இதை அறிந்த ஆண்டவன் என்னைக்கும் போல அன்னைக்கு அகில உலகம் எல்லாம் அமுதலக்க வேண்டும் என்று புறப்பட்டார். நான் புறப்பட்டார். பார்வதியும் பலியரசி எடுத்து கொடுத்தார். அப்ப பார்வதிக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை, என்னாக? என்னைக்குமே இந்த ஆண்டவன் தானே உலகம் எல்லாம் படியிழக்க போறாரு. போறாரு பார்வதி நம்ம கைலாசத்துல ஒத்தையிலே ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்கோம். தனிமையா உட்கார்ந்திருக்கோம். இன்னைக்கு இந்த சிவபெருமானோடு சென்று சென்று இறைவனார் படியிழப்பை இன்னைக்கு நாம பார்க்க வேண்டும். கண்டிப்பா பார்க்கணும். ஆண்டவா பரம்பொருளே, என்ன பார்வதி நீங்க உலகமெல்லாம் படியிழக்க போனா நான் ஒத்தையிலேயே உட்கார்ந்துருக்கேன். நீ ஒத்தியில இருக்கியோ? நேரமும் போகல, சரி
சரி. அதனால உங்க கூட இன்னைக்கு நான் படி இழக்க வாரேன். உனக்கு ஒத்தியில பார்த்து நேரம் போகலன்னா டிவியை போட்டு சன் டிவில எம்ஜிஆர் படத்தை போட்டு பாரு. சன் டிவில எங்கயா இப்போ நான் எம்ஜிஆர் படம் போடுதாங்க. இப்ப போட மாட்டாங்களோ? சன் டிவில பூரா ஒரே நாடகம் தான். நாடகம் போடுறாங்களோ? சன் டிவில நாடகம், விஜய் டிவில நாடகம், ஜீ தமிழ்ல நாடகம், கலர்ஸ் டிவில நாடகம், எதை எடுத்தாலும் நாடகம் தான். டிவி சொன்னாலே 6 மணிக்கு போடுற நாடகம் தான். ராத்திரி 11 மணி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு 6 சீரியல். 1 2 கிடையாது 6 சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா? டிவியால எங்க ஆட்சி டைவர்ஸ் வாங்கி போயிட்டா. தாத்தாவுக்கு ஆட்சிக்கு இந்த வயசுல டைவர்ஸ் ஒரு டிவியால. அதாவது எங்க வீட்டுல நான் வேலைக்கு போயிட்டு போவேன். சரி, போன உடனே வீட்டுக்காரி என்ன தெரியுமா, நாடகம் பார்த்துக்கிட்டே இருப்பான். நான் வயிறு பசிக்குன்னு சொல்லி ஏம்மா என்ன சோறு வச்சு கொடுமா, வயிறு பசிக்கு அப்படிம்பேன். திரும்பி கொஞ்சம் அவசரப்படாதணும், அந்த விளம்பரம் போடட்டும், டிவியில விளம்பரம் போடட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. சரி ஐயா, விளம்பரம் போட்ட உடனே நாடகம் போட்டுரும். சரி, அட்டை மொத்தம் எடுத்து வச்சுட்டு வருவா. சோறு வைக்க மாட்டான். சரி, ஏமா சோறு வச்சுட்டு வந்து சோறு வைக்கும் போது ரிமோட்னா கீழே வைக்க மாட்டா. இதுல விளம்பரம் போட்டா அதுல மாத்துவா, அதுல விளம்பரம் போட்டா இதுல மாத்துவா. ரிமோட் ஒரு கையில, தட்டு ஒரு கையில வச்சிருப்பா. நான் பார்த்தேன். நமக்கு சோறு ஊற்றி தர மாட்டா. அதே மாதிரி அவன் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பா. பார்த்த உடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் நாட்டுக்கு நிக்க போறேன். நீ சோறு வச்சா கொடுக்க மாட்டேங்க. நாடகம் பார்த்ததுக்காக நாட்டுக்கு நிக்க போறேன். நாட்டுக்கு நிக்க மாட்டாங்கன்னா சோறு வைக்க மாட்டாங்கல்ல, நாட்டுக்கு நிக்க போறோம்னு சொன்னேன். சரி, சொன்னா நிக்கவே நிக்க போறீரு. சரி, டிவியை மறையாம ஓரமா போயிடு. கதை நல்லா இருக்கா? நடந்த கதையை தான் சொல்றேன். அந்த மாதிரி நான் கயத்தை நீ நாடகம் நிக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல, டிவியை மறைக்காம நின்றுட்டு இருக்கா. அப்போ நல்ல கொண்டாட்டி தானே. அந்த மாதிரி என்ன கயிறை வந்து உத்தரத்துல போட்டேன். சரி, உத்தரத்துல போட்டுட்டு இவளுக்கு தாண்டி நம்ம சாவவா முத்தத்துல போய் நின்னுக்கிட்டேன். முத்தத்துல போய் நின்னியா? எப்படி சாவ முடியும்? சாவதுக்கு தெம்பு இல்லையோ? அப்ப சிரட்டையில தண்ணி வச்சு உள்ள பாஞ்சிட வேண்டியதானே. சுருக்குன்னு வாங்கி அதுலயும் சாவல. சரி, மத்தன குளத்தை கண்டேன், பழைய வழியை சுத்தி வந்தேன். சரி, அதுலயும் சாவம் இல்ல. சரி, நம்ம பெருமன குளத்தை கண்டேன், பெருங்கரையை சுத்தி சுத்தி வந்தேன், அதுலயும் சாவம் இல்ல. சரி, அப்போ ஒரு டிவியால எவ்வளவு பிரச்சனை இருக்கு. டிவி இருக்க நல்லது. அந்த நாடகத்துக்கு தாய்மார்கள் கொஞ்சம் அடிக்ட் ஆயிட்டாங்க. அதேதான் வேற ஒண்ணும் இல்ல. அதனால கைலாசத்துல டிவி கிடையாது, டேப் ரெக்கார்டு கிடையாது, லேப்டாப் கிடையாது. அந்த காலத்துல நீ அப்பதானே பிறந்த. இந்த காலத்துல இருந்து டிவி, செல்போனு, மொபைல் இதெல்லாம் வந்திருக்கு. அதனால பார்வதி எனக்கு நேரம் போகல ஆண்டவன், நானும் உங்க கூட வாரேன்னா. அப்ப சிவன் சொன்னார், என் கூட உன்னை அழைத்து கொண்டு போறதுனால எந்த தப்பும் இல்லை பார்வதி. என்னோடு உன்னை அழைத்து கொண்டு போனேனே, ஆனா உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை நான் பலவிதமாக படைத்திருக்கிறேன். ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தையே இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே இல்லாத பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். அவங்க வீட்டுலதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னொரு வீட்டுல குடிப்பதற்கு கூட உப்பு இல்லாத கூழ் கூட இருக்காது. அவங்களுக்கு ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். 21. அந்த காலத்துல இப்ப இருக்க மாதிரி 1 2 பிள்ளை எல்லாம் கிடையாது. 5 6 8 10 15 20 21 வரைக்கும் பெத்து எடுத்திருக்காங்க. ஆனா இப்போ ஏன் தெரியுமா அப்படி இல்ல? இப்ப ஏன் இல்லைன்னா, இப்ப வந்து எல்லா மக்களுக்குமே விலைவாசி இருக்கும் பட்சத்துல 2 பிள்ளைக்கு மேல பெத்தாலும் வளர்க்கறதுக்கு திராணி இல்ல, பெத்தெடுக்கவும் பலன் இல்ல. மருத்துவமே அரசாங்கமே அதுக்கு ஒரு சட்டமும் போட்டாச்சு. அதனால இப்ப உள்ளவங்களுக்கு 1க்கு 2, கோத்திரத்துக்கு 3. அந்த காலம் 15 பிள்ளை 20 பிள்ளை பெத்தாங்க தெரியுமா? அந்த காலம் இந்த மாதிரி ஆஸ்பத்திரி கிடையாது, குடும்ப கட்டுப்பாடு கிடையாது, இந்த மாதிரி விவரம் தெரியாது. விவரம் தெரியாம இருந்துகிட்டு ஆண்டவன் கொடுக்காமன்னு 22 பிள்ளை 23 பிள்ளை பெத்தாங்க. இன்னொரு காரியம் என்ன தெரியுமா ஐயா? இப்போ இருக்கிறவங்க வந்து மண்ணு மனை வாங்கணும், பொண்ணு பொருள் வாங்கணும், தங்க நகையை போட்டணும், இடத்தை வாங்கிடணும், வீட்டை கட்டிடணும்னா நினைக்காங்க. ஆனா அப்ப உள்ளவங்க அதுக்கெல்லாம் ஆசைப்படலையா? 10 பிள்ளைகளை பெற்று 10 பிள்ளைகளையும் கட்டி கொடுத்து
அவங்க ஒரு சொந்தமா சேர்ந்து இனப்பந்தமா பெரிய குடும்பமா வாழணும்னு அப்ப ஆசைப்பட்டாங்க. ஒரு ஊரையே உண்டு பண்ணிருக்காங்க அப்போ. இப்ப யாருக்கு அப்படி இருக்கு? இப்போ வீட்டுக்கு வாரா பாரு மாவாட்டி, மருமகையா, அந்த வீட்டுக்கு வரக்கூடிய மாவாட்டி வரும்போது எப்படி தெரியுமா கேக்கா? எனக்கு மாமியா இல்லாத மாப்பிள்ளை வேணும்னு கேக்கா. மாப்பிள்ளை என்ன பொத்துனா கீழே விழுவாரு? மாமியா இல்லாத மாப்பிள்ளை வேணும்னா, மாமியா மாமா இல்லாத மாப்பிள்ளை வேணும்னா அனாதை ஆசிரமத்துல போய் நீ வாக்கப்படணும். அப்ப இப்போ உள்ளவங்க வந்து அப்படி ஒரு எதிர்பார்ப்போட இப்ப இருக்காங்க. வரும்போதே ஒரு அடுப்பு கொண்டுகிட்டு வராங்க. ஏத்த நீங்க மேல் பக்கமா இருந்துக்கோங்க, அங்க கீழ் பக்கமா இருந்துக்கிட்டு அப்படின்னு நினைக்காங்க. அதனால எம்மா பார்வதி, நான் உலகத்தை இப்படி எல்லாம் பல விதமா படைச்சிருப்பேன். நீ பெண்ணாக பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா. அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, அம்மா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்ட. நீ கைலாசத்துல இரு, நான் ஆண்டவன் போய் படி இழந்துட்டு வரேன். ஆண்டவா, உண்மையிலேயே நீங்க படி இழந்து முடிக்க வரைக்கும் நான் ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேன். அப்படின்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து தரணும். உங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியமா வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன்னு சொல்லி நீ ஆணையிட்டு கொடுத்த ஆண்டவனோடு தாராளமா வரலாம். இவ்வளவுதானா? சொல்லி இருந்தா அப்பலே போயிட்டு இதுக்குள்ள வீட்டுக்கே வந்திருக்கலாம். எங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியமா பரியிழந்து முடிக்க வரைக்கும் நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் என்ற ஆணையிட்டு கொடுத்து வாப்பு விட்டு சட்டங்களை வாங்கி பகவானும் பார்வதியுமாக எப்படி படியிழக்க வருகிறார்கள். நானே நல்ல நிலையெடுத்தேன், அப்ப இந்த பகவானும் பார்வதியும் வழியிலிருந்து முடிக்க பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பு. கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு பெரிய ஆல விருட்சகத்தை கண்டு களைப்பை தீர்க்க வேண்டும் என்று இளைப்பாற வேண்டும் என்று ஆலமரத்தின் அடியிலே சென்று அமர்ந்திருந்தார். ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்திருக்க கீழே 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருந்தது. மரத்துக்கு மேல ஒரு சின்னஞ்சிறிய பாலகை அண்ணா இருக்கான் பாரு, ஒரு டவுசர் போட்ட தம்பி பேண்ட் போட்டிருக்கான். அவன மாதிரி ஒரு சின்ன பையன் மரத்துக்கு மேல இந்த ஆடு மாடுகளுக்கு கொலைகொப்பு வேணும்னு சொல்லி முனிக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். முனிக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்க
விடல சில காரியம் பண்ணல சில காரியம் பண்ணல அதனாலதான் அதனால முனிக்கோப்பு இருந்து அடிக்கோப்பு போட்டுதான் விவரம் தெரிஞ்சவனா இருந்தா அடிக்கோப்பு முனிக்கோப்பு விட்டுவானா மேல ஏறதுக்கு ரொம்ப சங்கடப்பட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே வரும்போது சுழிவா வந்துடலாம்னு நினைச்சிருக்காங்க. அப்ப இவன் முனிக்கோப்புல உட்கார்ந்து அடிக்கோப்பை வெட்டி கொண்டிருப்பதை பார்த்த உடனே ஐயோ சின்னஞ்சிறிய பாலகே முத்து இல்லாத பிள்ளை முனிக்கொப்பிலை உட்கார்ந்து அடிக்கோப்பை வெட்டி கொண்டிருக்கிறானே, என் கீழே விழுந்தா பிள்ளை பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான், தரையிலே விழுந்தா இவன் தவிடு பொடியாக்கி விடுவா. ஆண்டவா அதோ அந்த பிள்ளைய போய் நீங்க காப்பாத்துங்க. பார்வதி என் கூட வரும்போது என்னடி சொன்ன? படியிறந்து முடிக்க வரைக்கும் தானே பேச மாட்டோம்னு சொன்னேன். இப்பவே போய் பிள்ளைய காப்பாத்துங்க. சிவபெருமான் ஞானத்தினால் பார்த்தார். இந்த ஆலமரமும் இல்லை, இந்த பையனும் இல்லை, இதுவரைக்கும் நம்ம வந்திருக்கோம் போயிருக்கோம், திடீர்னு வந்திருக்குன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது சிவனுக்கு தெரிந்து விட்டது இது யாருடைய வேலை? என்பெருமான் நவநீத கோபால கண்ணனுடைய வேலை. அதாவது கண்ணன் இல்லாமல் கண்ணன் இல்லாத கதையும் கிடையாது, கண்ணன் இல்லை என்றால் கதையே கிடையாதான். உலகத்திலே பெரிய வக்கீல் யார் தெரியுமாயா? கண்ணன் தான். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அவர்கிட்ட போனா ஈஸியா முடிச்சுக்கிட்டுருவாரு. ஆமா, கண்ணன் இல்லாத கதையே கிடையாது. அத மாதிரி இந்த கண்ணபுரம் பார்வதியின் சத்தியத்தை பரிசோதிப்பதற்காக இப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். இதை அறிந்த ஆண்டவன் பிள்ளைய காப்பாற்ற முடியாதுன்னார். பார்வதி நீங்க காப்பாத்தலன்னா உங்க கூட நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டோம்னா உடனே சிவன் சொன்னார், சரி பார்வதி எல்லாரும் கவனமா கேட்கணும், இதுல ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க சரியா பதில் சொன்னா எங்க தாத்தா 100 ரூபாய் தருவாரு. அதனால அவன் எப்படி இப்ப மரத்துல இருந்து கீழே விழத்தான் போறான். அவன் கீழே விழும்போது என்ன பார்த்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து, என்ன பார்த்தா அப்பான்னு சொல்லி விழுந்தா ஆண்டவன் நான் போய் காப்பாத்துவேன், நீ நல்லா காப்பி ஆத்துவேன். அதனால 2 பேருமே பேசி முடித்தார்கள். பாலகன் விட்டு முடிந்தான் கீழே வாரான். பையன் மேல கொப்பு கீழே, கொப்பு மேல பையன் கீழே, கரணம் போட்டு வந்தான் பாருங்க. பாவி என்ன பத்தா அம்மான்னு சொல்லியிருக்கலாம், இல்லையா என்ன பத்தா அப்பான்னு சொல்லியிருக்கலாம். அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, அப்ப வேற என்னதான் சொல்லியிருப்பான்? அறியாத பாலகன் அந்த அறியாத பிள்ளை சின்ன பையன் அம்மான்னு சொல்லல, அப்பான்னு சொல்லல, அப்ப என்னதான் சொல்லிருப்பா? ஆடியன்ஸ் நீங்களே சொல்லுங்க. ஆமா தாயி, உங்களுக்கு தான் கேள்வி, நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா யாருமே கதையை கவனமா கேட்கலன்னு அர்த்தம். இப்படி பொசுன்னு சொல்லிட்டே ஆச்சு. ரொம்ப நன்றி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ரூபா தராமலாம் விட மாட்டேன். ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட்ல போட்டு விடுறேன். அக்கௌண்ட் நம்பர் இல்லைன்னு வைங்க, அடுத்த வருஷம் வரும்போது சில்லறை மாத்தி கொண்டு வரோம். இருக்கு துட்ட காலியாக்கும். பாலகன் அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, நான் செட்டேன், வாட்டு சென்னையும் போக்கல, செட்டேன்னு விழுந்தா செத்து போனாண்டி,
என்னாண்டி? என் பேச்ச நீ கேட்டியா? கேட்க மாட்டோம்னியே. அதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க, என்னது? அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயில இருக்கான். என்ன நால் வழிச்சால ரோடா ஓட்டுருக்கு. ரோட எப்படிவாங்க? அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயிலன்னா நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணும். நாம எண்ணங்கள் நல்லா இருந்தா நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அதேதான். நம்ம நடந்து போறோம்னு வைங்க, என்ன? கல்லுக்கு விழுந்துட்டோம்னா எம்மான்னு சொல்லிடணும், சொல்லணும். எப்பான்னு சொல்லிடணும். சொல்லணும். நான் செட்டேன் அப்படின்னா நமக்கு அதான் கிடைக்கும். சொல்லக்கூடாது. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை வந்து பலிக்குமா? கண்டிப்பா. வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கிறதா? ஆமா. அதனால எந்த வார்த்தையா இருந்தாலும் ஆமா. அடுத்தவர்களை நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை சபிக்கிற வார்த்தையாக இருக்கக்கூடாது, இன்னைக்கு ஒரு வாழ்த்துகிற வார்த்தையாகத்தான் இருக்கணுமா? இன்னைக்கு ஒரு வீட்டுல குழந்தைகள் எவ்வளவோ சேட்டைகள் பண்ணும். பண்ணும். சேட்டை பண்ணாலும் அது அன்போடு அழைத்து ஐயாவா ஆசாவா அப்படின்னு சொல்லி அன்பா அழைச்சு அந்த குழந்தைகளை நம்ம சொல்லணும். சில வீட்டுல சில வீட்டுல நான் கேட்க தேதியில போறோம் இல்ல சேட்டை பண்ணல தலை பெரிய தூக்கி விட அப்படின்னு பேசுவாங்க பிள்ளைகளை. அப்படி பேசக்கூடாது, அன்பா சொல்லணும். இல்லைன்னா கிறுக்கு லூசு மெண்டல்னு சொல்லிட்டா கூட தெரியாது. அவசர குணமா எதுவும் சொல்லக்கூடாது பிள்ளைங்க. அதனால எம்மா பார்வதி, அவனுக்கு விதி முடிந்து விட்டது, வாடி நம்ம கைலாசத்துக்கு போவோம். இந்த அழகான நேரத்திலே பாடக்கூடிய நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அரிய பெரிய சபையிலே ஆசார பந்தலிலே நாமளுக்கு அள்ளிப்பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்செய்மார் முதலாகவே நாமளுக்கு பரிசளித்து பாராட்டிய அன்பு உள்ள சித்தி தேவியின் உரிமையாளர் எனது அருமை அன்னார் அவர்கள் இந்திரஜித் அன்னாருடைய அன்பு கரத்தாலே நாமளுக்கு 21 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக நாமளுக்கு பரிசளித்த ஒரு செல்வ சீமாட்டி அவ அப்பாவோட வந்து பணத்தை கொடுத்தா ஆனா பேரை சொல்லாமலே போயிட்டான். அதனால பணம் கொடுத்தார் ஆனால் பெயரை சொல்லவில்லை. அப்படி ஒரு பெருந்தன்மை குணம் கொண்டு நாமளுக்கு அவர்களும் 101 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக சங்கரங்கோவிலை சேர்ந்த காயத்ரி வேணு அவர்கள் சார்பாக நாமுடைய வெள்ளிசை அன்பு பாராட்டி உங்களுடைய திறமை மேன்மேலும் வளர வேண்டும் என்று மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அன்போடு நாமளுக்கு ஒரு பட்டுப்புடவையை கொண்டு வந்து பரிசாகவே கொடுத்து உள்ளார்கள். பாவுக்குள் புண்பட்டு பூவுக்குள் பூச்சி நூல் பலவிதமான கலர்களை செடி. பாவுக்குள் புண்பட்டு பூவுக்குள் பூச்சி நூல் சொன்னா அதாவது கை ஓடம் பார்த்திருக்கீங்களா? கை ஓடத்துல வந்து ஒரு ஓடம் வந்து ஓடிக்கொண்டிருக்கும். அதுதான் இந்த நூல்களை வந்து இலைகளை வந்து நெய்யக்கூடியது. அதுதான் பாவுக்குள் புண்பட்டு பூவுக்குள் பூச்சி நூல். நம்ம எந்த கலர்ல சேலையை நெய்தமோ ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.